எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ்லேயே 6 கல், 8 கல், 10 கல், 12 கல் அப்படி 4 டைப் பண்ணுறோம். அது இல்லாமல் ரோட்டரி ஒரு மாடல் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 8 பிளாக் ஃப்ளையாஸ் பிரிக் மிஷின். வாங்க அதை பற்றி பார்த்துடலாம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் அப்படியே வந்துடும். என்ன வரும் கேட்டிங்கன்னா, பிரிக் அடிக்கக்கூடிய மிஷின் ஒன்று, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் போர்டு ஒன்று, இது இல்லாமல் ஒரு பவர் பேக்கு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஹைட்ராலிக் பேலட் ஷிஃப்டிங் ட்ராலி அங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து பிரிக்கை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ட்ராலி அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேன் மிக்சர் இருக்குது பாருங்கள். இந்த பேன் மிக்சர் ஒன்று, மேலே இருக்கக்கூடிய கன்வேயர், இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக வந்துடும். நீங்கள் மிஷின் வாங்கும்போது இது ஒரு பேக்கேஜாக வந்துடும். இப்போ வாங்க, இப்போ இந்த மிஷினை பற்றி டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த மிஷினுடைய மொத்த பவர் பேக் இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய இதயமே. அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஆயில் ஊற்றிடுவோம். 400 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளுக்குள்ள கெப்பாசிட்டி. இந்த ஆயில் என்ன பண்ண கேட்டிங்கன்னா எல்லா சிலிண்டர் சப்ளை பண்ணும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த சப்ளை பண்ணக்கூடிய பம்பு மோட்டர் இங்கே மாட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த மிஷினுடைய பம்பு மோட்ரு. இது வந்து 15 HP கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் இங்கே மாட்டிருக்கிறேன். இது கூடயே ஒரு பம்பு, பெரிய பம்பு மாட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பம்பு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹெவியாக மாட்டிருப்பேன். ஏன் பெருசாக ஹெவியாக மாட்டேன்னா, இந்த 8 கல் ப்ரெஸ்ஸிங் தேவையான என்ன தேவை பம்போ அதுதான் மாட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டக்கூடிய வால்ஸ் எல்லாமே யூகன் பிராண்டு, எல்லாமே பிராண்டட் தான் மாட்டுவாங்க. அந்த வால்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்க பாருங்கள் 4 வால்ஸ், இது வந்து யூகன் வால்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் இந்த டேங்கில் இருக்கும்போது சூடாகக்கூடாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு கூலர் வச்சிடறோம். இந்த கூலர் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து சூடாகாமல் பார்த்துக்கிற அதோட வேலை. அதாவது நீங்கள் மிஷின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் இன்புட் இருக்கும். இதில் வந்து தண்ணி சர்க்குலேஷன் போகும். தண்ணி தனியாகவும் ஆயில் தனியாகவும் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஆயில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆயில் உள்ளே போயிட்டு இருக்கும்போது தண்ணியும் போய் என்ன பண்ணும், இந்த ஆயில் வந்து சூடாகவும் பத்திரம் பார்த்துக்கும். ஆயில் கேரந்து கூட சூடாகக்கூடாது. அதனால தான் இந்த ஆயில் கூலர் மெத்தட் போட்டுருக்கோம். இந்த மெயின் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 150 ராடு வரும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 150 வரும். 250 போர் வரும். இதோட ஸ்டோக் வந்து 450 வரும் நம்ம ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி. அதே போல் சைடு வரக்கூடிய இந்த ரேபிட் சிலிண்டர் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ராடு வந்து உங்களுக்கு 50 வரும். போர் பார்த்தீங்கன்னா 80 வரும். அதே ஸ்டோக்கு 450 ஸ்டோக் வரும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிளேட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கொடுத்துருவோம். நாங்கள் இதோட பிளேட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருவோம். இது 30 இன்ச்சுக்கு 21 இன்ச்சு கொடுத்துருப்போம். இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள கனமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள கல் ப்ரெஸ்ஸிங் சூப்பராக வரும். இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் அப்படி தான். அதே மாதிரி 70 திக்னஸ் கொடுத்துருப்பேன். அதே சிஸ்டம் போட்டு கொடுத்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் கீழே பாட்டத்தில் இதே மாதிரி பிளேட் கொடுத்துருப்பேன். அந்த பிளேட்டும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரென்த், இதே ஹெவியாக தான் இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த டை இருக்குது பாருங்கள். இது வந்து EN31 கிரேடு மெட்டீரியல். இது எல்லாமே கம்ப்ளீட் ஏ டு செட். இந்த மெட்டீரியல் எல்லாமே EN31 கிரேடு மெட்டீரியல். இது உள்பட பாக்கி இது எல்லாமே MS தான். ஏ டு செட் எல்லாம் MS தான். இந்த வெல்டிங் எல்லாமே மிக் வெல்டிங் போட்டுருவோம். மேக்ஸிமம் எல்லா வெல்டிங் பார்த்தீங்கன்னா கிராக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வெல்டிங்குமே மிக் வெல்டிங் போட்டுருவோம். மிஷினுடைய ஃபவுண்டேஷனுக்காக நாங்கள் 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி 4 கொடுத்துருப்போம். இந்த 4 பார்த்தீங்கன்னா எல்லாமே போல்ட் நட், எல்லாமே டிவிஎஸ் போல்ட் நட்டை போட்டு எல்லாமே கட்டிங் போகிற லேசர் கட்டிங் போட்டிருப்போம். எல்லா சேனலும் பாருங்கள், சேனல் ஆகட்டும் எல்லா பீஸுமே லேசர் தான் போடுவோம். எதுவும் ஹேண்ட் கட்டிங் பண்ண மாட்டோம். குட்டி பீஸ் கூட எல்லாமே சேனல் ஆகட்டும். இது பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும். அதே போல் இது லேசர் கட்டிங் போட்டிருக்கோம். இது வந்து 10 mm பிளேட்டு, இது வந்து 14 mm பிளேட். இதுதான் மெயினான விஷயம். இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இந்த ரோலர் செக்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து 20 mm திக்னஸ் போட்டிருக்கேன். இந்த 20 mm திக்னஸ்லேயே வந்து ரோலர் ஜாயின் பண்ணி டபுள் சைடு பேரிங் போட்டு இங்கே வந்து 1 இன்ச் ராட் 2 கொடுத்துட்டேன். இந்த மாதிரி 4 ரோல் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் 4 ரோல் இருக்குங்களா. இதுதான் மெயினான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ரோலர் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்போ வேலை செய்யறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்கேன். 4க்கு 4 பிளேட் கொடுத்துருக்கேன். 4 அடிக்கு 4 அடி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 mm வரும். ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். அதாவது இதுதான் முக்கியமான இடம். இப்போ இந்த போயிட்டு வரும்போது அதிகமான தேய்மானம் எங்கே ஆகுதோ அங்கே நம்ம ஹெவியாக கொடுத்துட்டோம்னா அது லைஃப் லாங் அப்படியே வந்துடும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மோட்டர் டிரைவ் டெக் அப்படின்ற ஒரு 2 HP ஒரு கியர் பாக்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாச் பண்ணி இங்கே பாருங்கள் கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர். இது வந்து 2 HP அதுன்னு கொடுத்துட்டேன். இது வந்து எதுக்காக கேட்டிங்கன்னா பெல்ட்டுக்காக. கீழே இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெல்ட்டு மாட்டாம விட்டுருக்கேன். என்ன காரணம்னா பெயிண்ட் பண்ணதுனால நான் மாட்டாம விட்டுருக்கேன். கீழே கழட்டி போட்டிருக்கேன். இந்த பெல்ட் மாட்டும் போது நம்ம கல் அடிச்சதுக்கப்புறம் வெளியே வரும்போது இந்த இதுதான் நம்ம சப்போர்ட் பண்ணும். இந்த ட்ராவலிங் தான் நம்ம சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் மாட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வர பிளேட்டு பாருங்கள். இது எல்லாமே 20 mm திக்னஸ் பிளேட்டு கொடுத்துருப்பேன். இதாகட்டும் சப்போர்ட் பிளேட் ஆகட்டும் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். மெயினான விஷயம் மிக் வெல்டிங். எல்லாமே வெல்டிங் வந்து கிராக் வந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மிக் வெல்டிங். அதே போல் இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி அடிப்போம். ஏன்னா நாங்கள் பவுடர் கோட்டிங் எல்லா மிஷின் அடிக்கிறோம். இவ்வளோ பெரிய மிஷின் நாங்கள் வந்து பவுடர் கோட்டிங் அடிக்க முடியாது. அதனால் வந்து ஃப்ளையாஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் கிரே, எல்லோ வித் ஒயிட்டு அப்படி ஒரு 4-3 கலர் அடிக்கிறோம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து எஜெக்ஷன் சிலிண்டர். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா 400 இருக்கும். இது எதுன்னு யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா கல் அடிச்சதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் ஆட்டோமேட்டிக் மேலே தூக்கிட்டு கல் ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துட்டே இருக்கும். இது அதனுடைய வேலை. 2 சிலிண்டர் மாட்டிருப்போம், ரைட்டும் லெஃப்ட் மாட்டிருப்போம். இன்னொன்று மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து கைடு ராடு. இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் டேயை வந்து மேலே தூக்குறது. தூக்கும் போது வந்து ரொம்ப ஷூராக தூக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த ராடு வந்து 50 டேயாக போட்டிருப்போம். ராடு 50 போட்டு இந்த பீஸை நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதாவது சிஎன்சி போர் பண்ணி ரொம்ப அக்யூரஸாக பண்ணுவோம். ஏன்னா இதுதான் மெயினான விஷயம். அந்த 4 ராடுமே கைட் பண்ணுறது அதுக்காக அப்படி போட்டிருப்போம். இது நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினான இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா மேலே டாப் டேயில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளேட்டில் போட்டிருப்பேன், சேனல் போட மாட்டோம். இது எல்லாம் சுற்றி வர எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸில் பிளேட் போட்டிருப்போம். பிளேட்டு போட்டு எல்லாம் மிக் வெல்டிங் பண்ணி அப்புறம் மாட்டுவோம். அதாவது பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா சேனல் போட்டிருந்தேன். சேனலை விட இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் இந்த மெத்தட் போட்டிருக்கிறோம். அதே போல் இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் கன்மெட்டில் போட்டிருப்பேன். இதுக்குள்ளே இந்த கேடுக்குள்ளே கன்மெட்டில் போட்டிருப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஹாலோ பிளாக் மிஷினில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 வருஷம் கழிச்சு தேய்மானம் ஆகும். இந்த ராடும் தேயும், இந்த புஷ்ஷும் தேயும். பட் என்ன உள்ளுக்குள்ள நான் கன்மெட்டில் போட்டதுனால அந்த கன்மெட்டில் புஷ் மட்டும் தேயும். அந்த புஷ்ஷை மட்டும் நீங்கள் கழட்டி மாற்றிக்கலாம். அதே போல் கழட்டி மட்டும் ரொம்ப ஈஸி. போல்ட் சிஸ்டம் போட்டு பார்த்தீங்களா, இந்த போல்ட் அண்ட் சிஸ்டம் போட்டிருப்பேன். இது இங்கே போல்ட் இருக்கும், இங்கே மேலே போல்ட் இருக்கும். இது ரொம்ப நீங்கள் ஈஸியாக கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஏன் சார் அதிகமாக நீங்கள் போல்ட் யூஸ் பண்ணுறீங்க கேட்டோன்னா, நம்ம சர்வீஸ் பண்ணுற போது மெயினான விஷயங்கள்லாம் போல்ட் கொடுத்துட்டோம்னா கழட்டி மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இங்கே ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பேன். இது எதுக்காகன்னா இந்த ரோலர் பக்கெட் வரும் உள்ள பாருங்க, ஃபீடர் பாருங்க. அந்த ஃபீடர் வர்ற போது கீழே ரப்பர் மாட்டிருக்கேன் பாருங்க. அந்த ரப்பர் சப்போஸ் ஒரு நூல் தேயுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் தேயிற போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இந்த போல்ட்டு லூஸ் பண்ணி நம்ம கீழே இறக்கிக்கலாம். அதாவது பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. ரப்பர் தேஞ்சால் மாற்றி தாவன மாதிரி வரும். இப்போ ரப்பர் தேயும் போது என்னன்னா கொஞ்சம் நம்ம இறக்கலாம், அப்புறம் மொத்தமாக தேயும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாம். அதுக்கு அந்த மெத்தட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வந்து பிளேட் போட்டிருப்பேன். இந்த பிளேட் எதுக்காக அப்படின்னா அந்த ஃபீடர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரணும். அதாவது இந்த பெட்டி ஃபில் பண்ணி வெளியே தாண்டி வரும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து நிற்கிற இடம் வரும். அதனால இந்த பிளேட் போட்டிருக்கேன். இது வந்து ஃபீடர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு போகும் மெட்டீரியல் போகும்போது. அப்புறம் இங்கே ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இது 5M ஷீட். இது எதுக்காகனா இதுக்கு மேலே தான் பெல்ட்டே வரும். இப்போ நான் அந்த பெயிண்ட் பண்ணுறக்கு வேண்டி இதை பேக்கிங் லோடிங் வேண்டி கழட்டி போட்டிருக்கேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன், பேக்கிங் பண்ண வேண்டிய எல்லாம் கழட்டி போட்டேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் பெல்ட் வரும். இப்படி பெல்ட் நேராக வந்து இந்த ரோலரில் ரோல் ஆகும். இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு வந்துடும். 28 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு ஹைட் வந்துடும் இந்த ரோலரில். அந்த ரோலருமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. பேரிங் பிளாக் மாட்டி ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்போம். இந்த ஸ்லாட் எல்லாமே லேசர் கட்டிங் தான் பாருங்க. எவ்வளோ த்ரூவா அழகாக இருக்குது பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் இருக்கும், சின்ன டேங்க் ஒன்று இருக்கும். அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த ஆயில் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருந்த டேங்க்லேருந்து நேரம் மேலே போகும். மேலேருந்து ப்ரீஃபில் வால்வு போகும். அந்த கருப்பை தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் ப்ரீஃபில் வால்வு. அந்த வால்வு பார்த்தீங்கன்னா மேலேருந்து அமுத்தி ஆயில் உள்ளுக்குள்ள நம்ம சிலிண்டருக்குள்ள சப்ளை பண்ணி சிலிண்டர் வந்து ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி அமுத்தும். அதுக்கு அந்த சர்க்குலேஷன் போட்டிருக்கேன். மிஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு கொடுத்துருப்பேன். இந்த கார்டு எதுக்காகன்னா இந்த ரோலர் போயிட்டு வரும்போது சப்போஸ் வேலை செய்கிறவங்க யாராவது உள்ள கை விட்டுறக்கூடாது, ஏதோ துணி சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு கார்டன் கொடுத்துருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபீடர் சிலிண்டர். இது வந்து சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடரை உள்ளே தள்ளக்கூடியது. இங்கே வந்து சென்ட்ரல் மவுண்டிங் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தாங்கல் கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா, இதை தாங்கி பிடிக்கிற மாதிரி. ஏன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொங்கிட்டு கூடாது. தொங்க போயிருந்தாங்கன்னா அங்கே சீல் போயிடும். அதுக்காக இங்கே தாங்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இதோடைய ஹாப்பர் கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ரா மெட்டீரியல் இதை விழுகும். இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 to 400 கிலோ உள்ள கொள்ளோட கெப்பாசிட்டி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் உள்ள விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக தீந்துட்டே இருக்கும், கன்வேல் வரும்போது விழுந்துட்டே இருக்கும். அதுதான் இது போட்டுருக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 to 400. இங்கே ஸ்லாட் கொடுத்துருக்கு பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபீடருக்காக இங்கே மாதிரி இந்த இப்போ 4 கொடுத்துருக்கேன், அங்கே 4, அந்த பக்கம் 4 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. நிறைய கொடுத்துருப்பேன். இதில் எதுக்குன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீடர் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறதுக்காக கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு ப்ளஸ் ஒன் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஓப்பன் இந்த வெளியே இருக்கும் பாருங்க. அதாவது மண் வந்து வேஸ்டேஜ் மண் வந்து ரிவர்ஸ் வரும்போது வெளியே தள்ளி இப்படி வெளியே விழுகிற மாதிரி. இந்த மெத்தட் நம்ம முதல்ல இல்லாமல் இருந்தது, இப்போ நியூவாக லான்ச் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சீமஸ் பைப்பில் கொடுத்துருக்க பாருங்க, பைப் லைன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பைப் லைன் கொடுத்துருவோம். முடியாத பட்சத்தை அந்த ஹோஸ் கனெக்ட் கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாம் மேக்ஸிமம். இந்த மிஷினில் ரோலர் பார்த்தீங்கன்னா 2 ரோலர் வரும். இங்கே மடக்கி பாருங்க, இந்த ஒரு ரோலர் வந்துடும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோலர் வரும். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து கீர் பாக்ஸ் அட்டாச் ஆயிரும் பெல்ட் சுற்றுறதுக்காக. அப்புறம் கீழே 2 ஆர்டர் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரோலர் வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ரோலர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பெல்ட் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே சீராக ஓடும். அதுக்காக தான் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெஷினுடைய இதயம் இந்த பவர் பேக்கு, அதே மாதிரி மெஷினுடைய மூளை இந்த பேனல் போர்டு. இதுதான் மெயினான விஷயம். இது பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன் இந்த பேனல் போர்டு சப்ளை ஆகும். பவர் பேக்கு, கன்வேருக்கு, பேன் மிக்சருக்கு, மெஷினுக்கு, A to Z எல்லாம் இங்கே இருந்தால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது பாருங்க.
இந்த டிஸ்பிளேல எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். எவ்வளோ கல் உற்பத்தி அடிக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு காமிச்சிடும். இது கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய RYB எல்லோ கரண்ட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மேலே லைட் மாட்டியிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த கிரீன் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்த வெயிட்டிங் கல் ப்ரெஸ்ஸிங் அடிக்கும்போது இந்த ஆரஞ்சு காட்டும். ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் அப்படி எமர்ஜென்சின்னா இந்த ரெட்டு காமிக்கும். இது மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இந்த பேனல் போர்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா PLC கண்ட்ரோல். உள்ள கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதை நாங்கள் ரன் பண்ணும்போது எங்களுடைய டெக்னீஷியன் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாரு. உங்கள் சைட்டில் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாரு. அதன் பிரகாரம் நீங்கள் ரன் பண்ணால் போதும். நாங்கள் ரன் பண்ணோம், செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி கீயை அவங்க வெளியே கையில் கொடுத்துருவோம். அதாவது திறக்காத மாதிரி கையில் கொடுத்துருவோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நாங்கள் போய் சைட்டுக்கு போய் செட் பண்ணி அதுக்கு எவ்வளோ தேவையோ, டன்னேஜ் தேவையோ, எப்படி தேவை அப்படிங்கிறது எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்க ஏமாந்து கை வச்சுட்டாங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம், கையோட லாக் பண்ணி கீ அவங்க கையில் கொடுத்துருவோம். அப்புறம் போக போக நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருப்போம் அவங்களுக்கு. சார் இது இப்படி தான் பண்ணணும், டிஸ்பிளே எப்படி பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டே இருப்போம். இப்போது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் என்னென்ன வரும் கேட்டிங்கன்னா, 2 பிரிக் ஷிப்பிங் ட்ராலி, அப்புறம் 4 சின்ன ட்ராலி, அப்புறம் பேன் மிக்சரு, கன்வேயரு, இந்த கல்லடிக்கூடிய மிஷினு எல்லாம் ஒரு பேக்கேஜாக வந்துடும். இப்போது இது எல்லாமே நான் கழட்டி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி கழட்டி வச்சுட்டேன். லோடிங்காக பேக்கிங் ஆகுது. இப்போ இந்த இதோடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சைட்டில் போய் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இந்த மிஷினுடைய டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 HP தேவைப்படும் 3 பேஸ் லைனில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹைட்ராலிக் பவர் பேக் 15 HP, பேன் மிக்சர் 15 HP, கன்வேயர் 2 HP, ரா மெட்டீரியல் கன்வேயர் 2 HP, மொத்தமாக சேர்ந்து 34 HP தேவைப்படும். அதே போல் ஃப்ரெஷ்ஷாக மிஷின் வாங்குறவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது எப்படி டெமோ பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, எங்களுடைய டெக்னீஷியனை சைட்டுக்கு அனுப்பி ஃபஸ்ட்டு நாங்கள் நிலத்தையெல்லாம் பார்த்து நாங்கள் டிராயிங் கொடுத்துருவோம். அதாவது எப்படி அந்த சிவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டிராயிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மிஷின் போகும்போது கூடவே டெக்னீஷியன் போய் அங்கே அன்லோடு பண்ணி, சப்போஸ் அங்கே கரண்ட் ரெடியாக இருந்ததுன்னா அவர் எல்லாமே லைன் சப்ளை கொடுத்து எல்லாம் மண் ரா மெட்டீரியல் எப்படி போடணும், எப்படி மிக்சிங் பண்ணணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இருந்து 2 நாள் இருந்து தங்கி இருந்து கல்லை வெளியே உற்பத்தி பண்ணி காமிச்சு அப்புறமா வருவார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஷ் மிஷின் பார்த்தீங்கன்னா 6 கல் 8 கல் அதிகப்படியாக ஆர்டர் வருது. எப்படின்னா அதோடைய சிலிண்டர் கெப்பாசிட்டி அதிகமாக போடுறேன். ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது கல்லுங்கள் தரமாக வெளியே வருது. நாங்கள் ஃபேக்ட்ரியில் செக் பண்ணும்போது வெறும் டஸ்ட் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்பவுமே. அதாவது ஃப்ளையாஷ் மட்டும் போட மாட்டோம், டஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஏன் டஸ்ட் போட பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஃப்ளையாஷ் விட டஸ்ட் கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும். அப்போ அதில் கல் நின்னா தான் அந்த ஃப்ளையாஸில் கல் நிற்கும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், டஸ்ட்டை மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஓகேனாக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணி எல்லாம் வெளியே கொண்டு போவோம். இப்போது மிஷினை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிக்கிறேன். ஃபுல்லாக சொல்லலை உங்களுக்கு, எல்லாமே கொஞ்சமாக சொல்லிக்கிறேன். மேலும் இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.